நீ அம்மாவை எவ்வளோ கேவலப்படுத்தி வச்சுருந்துக்கிற தெரியுமா? கேள்வி கேட்காம. அவள் தான் அம்மான்னா அவளை என்னத்தான் பண்ணி ஆகணும்? நீ நேசித்து தான் ஆகணும். மனைவியை ஏன் மனைவின்னு கேட்டியா? புள்ளையை ஏன் புள்ளன்னு கேட்டியா? மனைவியை கூடவும் பிள்ளையா கூடவும் எப்படி இருக்கணும்னு கேட்டியா? ஆண்னாலும் அது பெண் எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்கள சொல்கிறேன். நண்பனாக கூட எப்படி இருக்கணும்னு கேட்டியா நீ? யாரை கூட எப்படி பார்த்து பழகணும்னு கேட்டியா நீ? எப்போ நீ நிமிர்ந்து நிற்கணும்னு கேட்டியா நீ? ஊக்கமாக செயல்படுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டியா நீ? உன்னை கேட்கவே இல்லை. காலத்தை பற்றின மதிப்பு உனக்கு தெரியுமா? ஆனந்தமாக வாழ்வதுன்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிச்சே ஏன் சொல்ல மாட்டேன்றேன்? தெரிஞ்சவங்கள கேட்குறேன். தெரியாதவங்க ஏன் தெரிஞ்சதுக்கு முற்படல? இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்படியான கேள்விகளுக்கு பதிலோடு நான் வாழ்ந்துனுக்கிறேன். ஆனால் என்கிட்ட இது கேள்வி இருக்குது. ஒரு மனிதன் ஒன்றை தெரிஞ்சுக்கினான்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு சொன்னால் தான் அது சரி. இல்லைன்னா என்ன ஆகும்? ஆனந்த வாழ்வில் கதை சொல்லி அனுப்பிச்சிக்கிறேன். நான் ஒரு ஏனும் சொல்லி அனுப்பிச்சிக்கிறேன். அதனால் பேசாமல் இருந்தால் குற்றம். உங்கள் வேதங்கள் உங்களுக்கு போதுமானது இல்லை, நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. உங்கள் ஜாதிய அமைப்பு உங்களுக்கு போதுமானது இல்லை, நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. உங்கள் அரசியல் அமைப்பு முறை ஒன்றா சரியாக இருக்கலாம், ஆனால் அங்கே உட்கார்ற ஒவ்வொருத்தனும் சரியானவனா இல்லை. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே யார் செய்யணும்? வாழ்கிறதுக்கு வழி 1000 சொல்கிறேன். என்னை எப்படி நீங்கள் நேசிக்காமல் மிஸ் பண்ணுறீங்க தெரியலையே. செத்த பேர் சமாதிக்கு சுற்றிட்டு போவீங்களா? இல்லை நான் ஒரு இறப்பை சந்தித்து கடவுளை அணிஞ்சிட்ட பிறகு தான் நான் ப்ரூவ் பண்ண பேர் தான் நீங்கள் புரிஞ்சுன்னு வர போகிறீங்களா? இப்போ என்ன ஆக போகிறீங்க? நான் சமாதி சாதிக்கிறேன் இல்லை, அது ஒரு கேள்வியே இல்லை, விட்டுருங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிற விஷயம்லாம் சரியில்லையா? இல்லை நன்றி ஐயான்னு ஒரு 50 பேர் போடுறாங்க. ஏன் 1000 பேர் போட்டாங்கன்னா குறைஞ்சிருமா? வீடியோவில் 1,44,000 பேர் இருக்கிறாங்க. இன்னும் கூட ஏன் 1 கோடி பேர் இருந்தால் தப்பாயிடுமா? எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிற இடத்துல நான் என்ன உண்மையை சொல்லலையா? பொய் சொல்கிறேன்னா? என்னை கேளுங்களேன். என்ன பொய் சொல்கிறேன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் சும்மாக்குறீங்க? கதையெல்லாம் சொல்கிறீங்க என்கிட்ட, நேரத்தை வீண் பண்ணின்னு. செத்த யார்கிட்ட போய் கதை சொல்லுவீங்க? யாரையோ காப்பாற்றுறவங்க செத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கன்னா உயிரவே வச்சு நிற்பீங்களா ஒருத்தரை? நான் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன், இல்லை அவங்கள காப்பாற்றினுக்கிறேன். 2 ஒன்று, நான் அவங்களுக்கு கீழே இருக்கிறேன், இல்லைன்னா நான் அவங்கள பராமரிச்சுன்னுக்கிறேன். நீ எல்லாம் செத்துருவாங்களா? நீ அப்படியே உயிரவே வச்சு நிற்ப 1000 வருஷத்துக்கு முடியுமா உன்னால்? பொய் சொல்கிற. இன்னமும் அவங்களுக்காகவே நீ பிறந்த மாதிரி. நீ உனக்காக பிறக்கலையா? நீ உனக்காக பிறந்தியா இல்லையா? அப்போ உனக்காக பிறந்தனா உன்னை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எனக்குள்ளே என்ன இருக்குது, மனம்னா என்ன, மனம் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி தெளிவாக்குறது கேட்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் மனதை பற்றின வீடியோனாச்சும் பார்க்கணும் இல்லையா? ஒரு வாசிப்படி 10 காத்துக்கும் பாட்டு எழுதி வச்சுக்கிறேன். எத்தனை பேர் பார்த்தீங்க?